ஒரு வேளாண்மை பொருள்களை வந்து எப்படி ஏற்றுமதி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு டைட்டில் எடுத்து நம்ம எப்படி ஒரு பிஸ்னஸை வெளிநாட்டுக்கு நம்ம எப்படி ஏற்றுமதி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம ஒரு ஃப்ளோவாக அவங்கக்கிட்ட சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ஏற்றுமதிங்கிறது வந்து எல்லா பொருளையும் ஏற்றுமதிங்கிறது இப்போ உள்ள காலகட்டங்களில் குறைஞ்சிருச்சு. அப்படியே என்ன காரணம் அப்படின்னா, முன்னையெல்லாம் பார்த்தீங்களாக்கும் ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு லெதர் ப்ராடக்ட்டோ ஒரு தடவை யூஸ் பண்ணால் தூக்கி போட்டுட்டு அடுத்ததை யூஸ் பண்ணிடுவோம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் ரீமேக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் விவசாய பொருட்கள் வந்து அப்படி கிடையாது. அது அப்பப்போ தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம நாட்டில் சில பொருட்கள் விவசாய பொருட்கள் வந்து தடை பண்ணிடுவாங்க. காரணம் என்னென்னா நம்ம மக்களுக்கு தேவைப்படும். ஸோ உபரிகள் அதிகமான உற்பத்திகள் இருக்கும் போது தான் நம்ம விவசாய பொருள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இது எப்படி பண்ணுறது, சில விளக்கங்கள் பற்றி நான் வந்து என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு பிபிடி நம்மளுடைய ஷேர் பண்ணுறேன், எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த தொழிலுக்கான ஏற்றுமதிக்கு வந்து சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த அக்ரோ ப்ராடக்ட்டை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளை எப்படி தயார்படுத்துறது. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த பொருளை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செய்யக்கூடியது வந்து, இதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு ஐஇ கோடு அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு விவசாயிகளாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஐஇ கோடு எப்படி எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அடுத்தது வந்து ஒரு ஜிஎஸ்டிங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை. அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னா எஃப்எஸ்எஸ்ஐ. எஃப்எஸ்எஸ்ஐங்கிறது ஜென்ரலாக எல்லாருமே வந்து 3 வகையான எஃப்எஸ்எஸ்ஐ இருக்குது. இதில் நம்ம வந்து நிறைய பேர்கள் வந்து சென்ட்ரல் எஃப்எஸ்எஸ்சியா அல்லது ஸ்டேட் எஃப்எஸ்எஸ்சியான்னு கேட்போம். பட் எக்ஸ்போர்ட்டுக்குன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சென்ட்ரல் எஃப்எஸ்எஸ்சி தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டுக்குன்னு நம்ம எடுக்கணும். நிறைய பேர்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பேசிக் எஃப்எஸ்எஸ்சி எடுக்கிறத விட சென்ட்ரல் எஃப்எஸ்எஸ்சி எடுத்துக்கிறதுக்கான நம்ம முயற்சி பண்ணணும். அடுத்தது இன்னொரு முக்கியமாக என்ன அப்படின்னா, உங்களுடைய பொருள் இப்போ மேடம் அப்பேடா வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய இந்தியாவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு கிட்டத்தட்ட 37-38 ஆர்கனைசேஷன் இருக்கு. இப்போ இந்த ஆர்கனைசேஷனில் முக்கியமாக உள்ளது என்ன அப்படின்னா அப்பேடா. ஸோ அப்பேடாங்கிறது என்ன அப்படின்னா, விவசாய பொருள்கள், அதிகமான விவசாய பொருள்கள், ப்ராசஸ்டு ஃபுட், ரெடி டு யூட், ரெடி டு குக், ரா மெட்டீரியல், இந்த மாதிரி பொருட்களை நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சில பொருள்கள், ஆனியன், ஃப்ளவர், இந்த மாதிரி நிறைய பொருள்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக உள்ளது முக்கியமான ஒரு இதுதான் இந்த அப்பேடா அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஆர்சிஎம்சின்னு சொல்கிறது, ரிஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட், இதை நம்ம அவங்க மூலமாக எடுத்துக்கிடணும் ஐஇ கோட் எடுத்த பிறகு. அதுக்கப்புறம் எம்பேடான்னு ஒன்று இருக்குது. அது வந்து மெரீன் ப்ராடக்ட். ஸோ இது ஒரு இப்போது நீங்கள் இதெல்லாம் எடுத்து முடிஞ்ச பிறகு அது எல்லாமே மற்ற ப்ராடக்ட் இருக்குது. ஸ்பைசஸ் போர்டு, சில டிஃப்ரெண்ட்டாக போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த போர்டுலேயும் நம்ம என்ன பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து மேண்டேட்ரியாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கியமானது. இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ். நிறைய பொருட்கள் வந்து ரிட்டர்ன் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா, அதனுடைய வழிமுறைகள் தெரியாமல் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டுக்குன்னே பாருங்கள், நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. ஃபுமிகேஷன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட், பைத்தோ சானிட்டரி சர்டிஃபிகேட், சர்டிஃபிகேட் ஆஃப் ஆர்ஜின், ஹெல்த் சர்டிஃபிகேட், லேப் சர்டிஃபிகேட், ஹலால் சர்டிஃபிகேட், அக்மார்க் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ யூஎஸ் கூட லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கும் மேங்கோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கு. காரணம் என்ன தெரியுங்களா, அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. பிபிக்யூ அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட், பிபிக்யூ 203ன்னு சொல்கிறது. இந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த மேங்கோவை ரிட்டர்ன் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா அவேர்னஸ் இல்லை. அப்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இப்போ யூஸ் பண்ணணுமா, அதுக்கு தனியாக எஃப்டிஏ, ஃபுட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒரு சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமாக. ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் விவசாய பொருட்கள் மட்டும் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ஜென்ரலாக ஐஇ கோடு, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, அப்புறம் ஃபுட் பேஸு, அப்புறம் ஒரு ஆர்சிஎம்சி, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ், இது வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். இதை நம்ம எடுத்து
அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய ஃப்ளோ என்ன, இந்த எக்ஸ்போர்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து நடைமுறைக்கு கொண்டுட்டு வர்றது. அப்போது இதுக்கு வந்து சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பொருள் எந்த நாட்டுக்கு போகுது அப்படின்ட்டு கவர்மெண்ட்டினுடைய நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் இந்த பொருள் இந்த நாட்டுக்கு போகுது, அந்த பொருளுக்காக எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுதுங்கிறது எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம முதல் தெரிஞ்சுக்கிட்டு, ரெண்டாவது என்ன பண்ணணும்னா ஆர்டர் எப்படி எடுக்கிறதுங்கிறது பிளான் பண்ணணும். நம்பர் 2, ஆர்டர் எடுத்த பிறகு தேர்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுன்னா காஸ்டிங் பண்ணணும். ஏன்னா காஸ்டிங் பண்ணும்போது நம்ம நாட்டில் ஒரு பொருள் இருக்கும், அந்த நாட்டில் விற்கும்போது அது கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அப்போ காஸ்டிங்கில் வந்து நம்மளுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணி அந்த காஸ்டிங்கை கொண்டுட்டு வரணும். 4th பாயிண்ட் என்னன்னா பேமெண்ட். நிறைய பேர்கள் வந்து பிஸ்னஸ் பேசுவாங்க, சார் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் பேமெண்ட் எப்படி கொடுப்பாங்க, அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன பண்ணணும்னா டாக்குமெண்டேஷன். ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறது அதே ஒரு பெரிய கலை. இதில் நிறைய பேர்கள் மிஸ்டேக் பண்ணிடுவோம். கடைசியாக அதனுடைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஒரு போஸ்ட் ஷிப்மெண்ட், ஷிப்பில் போயினதுக்கு அப்புறம் நம்மளை எப்படி தயார்படுத்துறது. இதெல்லாம் வந்து ஒரு தியரிட்டிக்கலாக பண்ணுறதல்ல. இந்த மாதிரி ஒரு கருத்தரங்க ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ், ஓ இப்படிலாம் இருக்குது, நம்ம இந்த பிஸ்னஸ்க்குள்ள போகலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு தான் இந்த ஒரு கருத்தரக்கு இதில் கொடுத்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு 10 ஸ்டேஜ் இருக்குது. இந்த பிஸ்னஸை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்து போகணும். ஃபஸ்ட்டு என்ன தெரியுங்களா, நான் சொன்ன மாதிரி மார்க்கெட், என்ன பொருள் எந்த நாட்டுக்கு போகுதுன்னு தெரிஞ்சுட்டு உடனே அடுத்தது என்ன பண்ணணும், அதுக்கான கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது. ஏன்னா அன்றைக்கி நிறைய பேர்கள் வந்து பிஸ்னஸ்க்கு ரெடியாக இருக்கிறீங்க, அது என்ன சார் கம்யூனிகேஷன் அப்படின்னா நமக்கும் பையருக்கும் எப்படி தொடர்பு உண்டு பண்ணுறது, யார் யார் கூட நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு 4 பேர் நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், பொருளை யார் வாங்குறா, அவர் என்ன கேட்குறாரு, அவர்கிட்டேருந்து சில இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வாங்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த பொருளை எங்கே வாங்க போகிறோம், தட் இஸ் அ வெண்டார். அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், இந்த பொருள் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்ம கேட்கணும். அடுத்த ப்ராசஸ், அடுத்த கம்யூனிகேஷன் என்னென்னா லாஜிஸ்டிக்ஸ். ஒரு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், அதை எப்படி லாஜிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி யார் நம்ம அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எடுக்கணும். 4th பாயிண்ட்ஸ் என்னன்னா பேங்க். ஒரு பேங்க்கில் வந்து நம்ம எப்படி பேமெண்ட்டை கொடுத்து பேமெண்ட்டை வாங்கி நம்மளை எப்படி வந்து பேமெண்ட் வர்ற வரையும் நமக்கான ஒரு கம்யூனிகேஷன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போது ஒரு பிஸ்னஸில் அது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட்டு அப்படின்னு வரும்போது நம்மளை தயார்படுத்துறதுக்கு இந்த 4 கம்யூனிகேஷன் தேவைப்படுது. அதுக்கப்புறம் மெயினாக இந்த பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணணும், ஒரு மார்க்கெட்டை கண்டுபிடிச்ச பிறகு பையர் இந்த பொருள் இந்த நாட்டுக்கு போகுது, அதுக்கான சில எக்ஸ்போர்ட் பாலிசி இருக்குது, அதை முடிச்சுட்டு நல்ல பையரை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்கொயரி லெட்டர்லாம் அனுப்பணும். என்கொயரி ப்ராசஸ் பண்ணி அவருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா என்கொயரி பண்ணி உங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுது கம்யூனிகேஷன் பண்ணி சில இன்ஃபர்மேஷன் எம்ஓக்யூ பிஓக்யூங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணணும் இது. ஸோ இந்த ஒரு ஏற்றுமதி அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது, இதை ஒரு ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அப்போது ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பொருள் எந்த நாட்டுக்கு போகுது, அதனுடைய பாலிசி என்ன, அவருக்கு எப்படி லெட்டர் அடிக்கணும், அவர் என்ன பொருள் கேட்குறாரு, நம்ம எங்கே வாங்க போகிறோம், நம்ம எப்படி காஸ்டிங் பண்ண போகிறோம், இதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஒரு ஆர்டருக்கே நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ராசஸ் தான் இது. அடுத்தது செகண்ட் என்ன தெரியுங்களா, ப்ராடக்ட், எங்கே வாங்க போகிறோம் அப்படிங்கிற ப்ராடக்ட். அதுக்கப்புறம் சப்ளையர். ஒரு சப்ளையர் என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம், ஒரு பொருளை நம்ம ஒரு ஆர்டர் கிடைக்குது அப்படின்னா சப்ளையர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். அதுக்கு பேர் நம்ம ஆர்எஃப்கின்னு சொல்லுவோம், ரிக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன்.
அவர்கிட்ட என்ன கேட்கணும் தெரியுங்களா, என்ன பொருள், எவ்வளோ குவான்டிட்டி, அதுக்கப்புறம் என்ன சைஸ் வேணும், அதுக்கப்புறம் பேக்கிங் டைப் என்ன, அதுக்கப்புறம் லேபிளிங் எப்படி பண்ணணும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு லேபிள் இருக்குது. சாம்பிள் கொடுப்பீங்களா, சர்டிஃபிகேட்ஸ் என்ன இருக்குது, டெலிவரி உங்களுடைய இடத்துல எங்கே நம்ம கொடுக்கணும், அதுக்கப்புறம் கடைசியாக அவர்கிட்டேருந்து ஒரு கொட்டேஷன் கேட்டு வாங்கணும். ஸோ இந்த இவ்வளோ விஷயங்கள் ஒரு சப்ளையர் கிட்ட நம்ம பேசணும். ஏன்னா எக்ஸ்போர்ட்டுங்கிறது, நம்ம ஏற்றுமதிங்கிறது வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களை உண்டு பண்ணுறதுக்காக உள்ளதுதான் இது ஒரு முக்கியமானது. இது அல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பொருள் நம்ம பண்ணும்போது இதை எப்படி பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது சிபிஎம் சொல்கிறது, கியூபிக் மீட்டர். அதை வந்து ஒரு பாக்ஸினுடைய சைஸ் என்ன, ஒரு கண்டெய்னரில் எவ்வளோ ஏற்றலாம், இதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது தான் இதனுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட், நல்ல ஒரு கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்டை நம்ம பார்க்கணும். அடுத்த பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா காஸ்டிங் பண்ணணும். காஸ்டிங் பண்ணும்போது என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது, நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் அதில் போடணும். அதுக்கப்புறம் ப்ரொஃபார்மான்னு ஒன்று இருக்குது, அது ப்ரொஃபார்மா கொட்டேஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் எப்படி வாங்கணும்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறம் ஷிப்பிங் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் போஸ்ட் ஷிப்மெண்ட், அப்புறம் கடைசியாக போய் ஒரு பையர் இடத்துல போய் சேர்றது எப்படி, இவ்வளோ விஷயங்கள் இந்த ஒரு ஏற்றுமதிங்கிறது இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இந்த ஏற்றுமதிங்கிறது இந்த ஒரு கருத்தரங்கம் அவேர்னஸ் தான். திருப்பி நான் சொல்கிறது, இதை வந்து நம்ம வந்து இவ்வளோ லாபம். இப்போது இங்கே நீங்கள் பார்க்கலாம் நிறைய கடைகள், நிறைய ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள்கள்லாம் இங்கே இருக்குது. பட் நாங்கள் ஏற்றுமதி பண்ணும்போது தேடுறோம். சில பேர்கள் பொருள்கள் இந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியல. நம்ம கோல்ட் ப்ரெஷர், மரச்செக்கு எண்ணெய் இங்கே பார்க்குறோம், நிறைய மிளகாய், நிறைய பொருள்கள், மில்லட்ஸு, நிறைய பொருள்கள் எடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ராசஸில் வந்து நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்துறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அப்போது ஒவ்வொரு பொருளும் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் கடந்து போனால் தான் இந்த எக்ஸ்போர்ட்டை நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அது அல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு டேர்ம்ஸ் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 4 வகையான டேர்ம்ஸ் நம்ம பார்க்கணும். ஒரு பேச்சு திறமை வேணும், ஒரு டைலாக். யார் அப்படின்னா, ஒரு பையர்கிட்ட எப்படி பேசுறது, ஒரு சப்ளையர்கிட்ட எப்படி பேசுறது, ஒரு கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட் கூட நம்ம எப்படி பேசுறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தயார்படுத்துறது முக்கியம் ரொம்ப. அதுக்கு அடுத்தது என்ன டைம் அவர்கிட்ட பேசுறது, எப்படி நம்மளை பேசுறது, அதுக்கப்புறம் ஷிப்பிங் டைம் எப்படி நம்ம வந்து ஒரு கடல் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கப்பலில் எப்படி ஏற்றுறது, அதுக்கப்புறம் பேமெண்ட் டைம்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா டெக்னாலஜி இல்லாமல் எதுவுமே நம்ம வந்து இந்த ஒரு ஏற்றுமதிங்கிறது ஒரு ஃப்ளோவை நம்மளால் கொண்டுட்டு போக முடியாது. அப்போது ஒரு ஏற்றுமதியை நம்ம பண்ணும்போது இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு முக்கியமான டைம்ஸாக இருக்குது. அதில் இன்னொரு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகுவோம் இந்த பிஸ்னஸில். சரி, ஒரு ஃப்ளோ காட்டிட்டோம், சரி இங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இதெல்லாம் பிரச்சனை இல்லை, நாங்கள்லாம் ரெடி ஆகிருக்கோம். பட் இதையும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்குது. நம்ம எங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னா சில விஷயங்கள் இருக்குது. சில நேரத்தில் நீங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் ரெடி பண்ணுவோம், கடைசியில் எக்ஸ்போர்ட்டே கிடைக்காம போகுங்கிறத விட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்தடுத்து. இது ஒரு 4 விஷயத்தில் நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. இதுக்கு சில லூப்பு ஹோல்னு சொல்லுவோம். என்ன லூப் ஹோல் அப்படின்னா 4 விஷயம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பையர்கிட்ட ஒழுங்காக கம்யூனிகேஷன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ராப் ஆகிடும். ரெண்டாவது வந்து காஸ்டிங், இது கரெக்டான ஒரு காஸ்டிங் பண்ணனா அதுவும் ட்ராப் ஆகிடும். தேர்ட் பாயிண்ட் வந்து பேமெண்ட், அதுவும் ட்ராப் ஆகிடும். எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் டாக்குமெண்ட் ஒழுங்காக இல்லைன்னா அதுவும் ட்ராப் ஆகிடும். இப்போ கடைசியாக டாக்குமெண்ட் ட்ராப் ஆனது மெயினே யூஎஸில் நடந்தபடி நிறைய பிரச்சனைகள் தான். அப்போது ஒவ்வொரு பிஸ்னஸும் எங்கெங்கெல்லாம் நம்ம ட்ராப் ஆகும்போது இந்த மேஜராக இந்த 4 இடம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் இதனுடைய முக்கியமான அவேர்னஸ், இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கடைசியாக இந்த பிஸ்னஸை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறது நான் சொல்கிறேன். இந்த பிஸ்னஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு முக்கியமாக இந்த ப்ராடக்டினுடைய என்ன ப்ராடக்ட் நம்ம பண்ண போகிறோம், ஒரு பிராண்ட் ப்ராடக்ட்டு, இதுவும் ஒரு விவசாய பொருட்கள் தான். சால்ட்டா, ஜூஸா, அல்லது சுகர் ஐட்டம் தான், அல்லது பிராண்டட் பண்ண போகிறோமா, அப்படி இல்லை பேக் பண்ணி பண்ண போகிறீங்களா, அப்படி இல்லை வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸா, அப்படி இல்லை ரீபேக்கிங் ப்ராடக்ட்ஸா, அப்படி இல்லை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய இனோவேஷன் ப்ராடக்டா.
ஸோ என்ன ப்ராடக்ட் நீங்கள் பண்ண போகிறீங்கிறது முடிவு பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது இல்லாமல் இந்த ப்ராடக்டினுடைய சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து எனக்கு ப்ராடக்ட் இதுதான் வேணும்பாங்க, அரிசியோ அல்லது வெஜிடபிள் ஐட்டம்ஸோ அல்லது கோகோனட்டோ அல்லது வேறு ஏதாவது அதர் ஐட்டம்ஸ் கூட இருக்கலாம். அப்போது ப்ராடக்டினுடைய நேம் அது முதல்ல புரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் அதனுடைய சைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டுடைய ரிக்வயர்மெண்ட். எல்லாரும் எல்லா பொருளும் கேட்க மாட்டாங்க, பட் என்ன பொருள் கேட்குறாங்கன்னு நம்ம டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் என்ன அவங்க பிராண்ட். இப்போ இது வந்து பாரத் பொன்னி அப்படிங்கிறது எங்களுடைய பிராண்ட். ஸோ இது வந்து சிங்கப்பூரில் வந்து வி ஆர் இன்ட்ரடியூசிங் இன் 1997. ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் ப்ளஸ் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், எங்களுடைய பிராண்ட் தான் டாப் பிராண்ட் இன் சிங்கப்பூர். இன்னை வரையும் எங்களுடைய பிராண்ட் சில பேர் கேட்பாங்க பாரத் பொன்னி அரிசி. நீங்கள் சிங்கப்பூரில் யார்கிட்ட வேணாலும் கேட்டிங்களாக்கும் வி ஆர் பிராண்ட் இஸ் பாரத் பொன்னி அரிசினாலே. ஸோ ஒரு ஸ்டாண்டர்டாக சோனா மசூரி அப்படிங்கிற ஒரு அரிசியை தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் வி ஆர் மோர் தென் ஒரு 30 ப்ராடக்ட்ஸ் வி டூ த எக்ஸ்போர்ட். ஸோ இது இன்னொரு பிராண்ட் இருக்குது. இது வந்து ஒரு ஆப்பிள் அப்படின்னு ஒரு காமன் பிராண்டு. இது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பிராண்டு கிடையாது, இது எல்லாரும் கேட்கக்கூடிய பிராண்டு. அதே மாதிரி சில பேர்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு கார்பரேட் லெவல் பிராண்டு கேட்கலாம். சில பேர் கேட்கலாம் சார் எனக்கு ஒயிட் லேபிளில் கேட்கலாம். அப்போது நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து இந்த ப்ராடக்ட்டு அதை எப்படி பிராண்ட் பண்ணி கேட்குறதுங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. கடைசியாக இந்த ப்ராடக்டோட யூசேஜ் என்னன்னு பார்க்கணும். இது வந்து என்ன அப்படின்னா B2Cயா அல்லது B2Bயா அல்லது ப்ராடக்டை ரீபேக்கிங் பண்ண போகிறோமா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து ஒரு ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ விஷயங்களை வந்து ஃப்ளோ பண்ணிக்கணும். ஸோ ஃப்ளோ பண்ணால் தான் நம்ம வந்து நம்மளை வந்து நாலேஜ் நம்ம உருவாக்கணும். உருவாக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகிறதா. அதுக்கப்புறம் எங்கே வாங்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளை பாருங்கள் எங்கே வாங்கலாம் அப்படின்னா, இப்போ சோனா மசூரி அரிசி இது வந்து கர்நாடகாவில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிபிடி பொன்னி ஆந்திரா பொன்னி, காஞ்சிபுரம் இது கர்நாடகாவில் வந்து நிலக்கடலை பீனட். அது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எங்கெங்கே வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்குது. கோகனட்டா பொள்ளாச்சி காங்கைங்கிறது ஒரு மார்க்கெட்டு. அதேமாதிரி தாமரைன் துமுக்கூரில் இருக்குது, நம்ம தோரங்குறிச்சி திருச்சி பக்கத்தில் தோரங்குறிச்சி கிருஷ்ணகிரி. ஸோ இந்த ஒவ்வொரு பொருளும் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ப்ராடக்ட் எங்கே வாங்குறது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, சாம்பிள்னு ஒன்று இருக்குது. இந்த ஏற்றுமதியை பொறுத்தவரையும் சாம்பிள் வந்து கேர்ஃபுல்லாக நம்ம கொடுக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து சாம்பிள் இல்லாமல் யாரும் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பிராண்ட் இருக்கும், சில பேர் பிராண்டை கூட சாம்பிள் கேட்பாங்க. அப்போது நம்ம எப்படி தயார்படுத்துறது அப்படின்னா, இது ரா ப்ராடக்டாக சாம்பிள் ஒரு 200 கிராம் 100 கிராம்ஸ் கொடுக்கலாம், தப்பில்லை. ஒரு பிராண்டு சாரி எம்டிஆர் இல்லை ரசகுல்லா எனக்கு ஒரு சாம்பிள் தானே பாசிபிளா. அப்போது இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக அவங்க கேட்கலன்னு அர்த்தம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர்கள் வந்து வெஜிடபிள் கூட சாம்பிள் தான் கேட்குறாங்க. எப்படி வெஜிடபிள் பண்ண முடியும்? ஸோ வெட் ப்ராடக்ட் அது. ஸோ அதெல்லாம் பாசிபிள் கிடையாது. அப்போது நம்ம எதெல்லாம் சாம்பிள் பண்ணுறோம், எதெல்லாம் சாம்பிள் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரௌச்சர்ஸ் ரெடி பண்ணணும், டிசைன்ஸ். அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ராடக்ட் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அல்லது ப்ராடக்டினுடைய ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்சிஎம்சிங்கிறது ஆப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் எக்ஸ்போர்ட் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ப்ராடக்டை, இப்போது விவசாய பொருட்கள் அப்படின்னா அப்பேடா, அது தவிர வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் மோஸ்ட்லி சாப்பிடக்கூடிய பொருட்கள் ரெடி டு ஈட், ரெடி டு குக், ரா மெட்டீரியல் ஆஃப் ஃபுட் ப்ராசஸ், இது எல்லாமே அண்டர் அப்பேடாவில் தான் வரப்போகுது. ஸோ ஒரு ப்ராடக்டினுடைய டீட்டெயில்ஸை நம்ம தயார்படுத்தி எடுத்துகிட்டு போகணும். இதில் ரொம்ப முக்கியம், மக்கள் யாருக்கு என்ன பொருள் தேவை அதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். போது அதனுடைய டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுங்கள். அப்புறமா தான் நீங்கள் ஒரு ப்ராடக்டை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேஷ்யூ நட் பண்ண போகிறோமா அல்லது வெஜிடபிள் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். சில பேர் பொருளை வாங்கி விற்பாங்க. எக்ஸ்போர்ட்டே 3 வகை தான். எக்ஸ்போர்ட் பொறுத்தவரைக்கும் 3 வகை தான். ஒன்று பொருளை வாங்கி விற்கிறோம், இன்னொன்று வந்து பொருளை வாங்கி டிஃப்ரெண்ட் பேக் பண்ணுறோம், இன்னொன்று வந்து ஆட் அண்ட் ப்ராடக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு பொருளை வாங்கி விற்கிறோம். இப்போ இது வந்து எங்களுடைய பிராண்டு 25 கிலோ நாங்கள் அரிசி வாங்கி அப்படியே விற்றுடுறோம்.
அதே மாதிரி ஒரு பிராண்ட் ஆல்ரெடி பூஸ்ட்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை வாங்கி அப்படியே விற்றுவீங்க. இது வந்து ட்ரேடிங், அவ்வளோதான். அவர் சின்ன மார்ஜின் வச்சு விற்றுடுறோம். இது வந்து சில பொருட்கள் பாருங்கள், இப்போது டேட்ஸு என்ன பண்ணுறோம், கல்ஃப்லேருந்து இம்போர்ட் பண்ணி அதை ரீபேக்கிங் பண்ணி அதை இந்த மாதிரி பண்ணக்கூடிய இது ஒரு ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு மல்டி ப்ராடக்ட் அப்படின்னா நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம், என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஹெல்த் மிக்ஸை உருவாக்கி அதை ஒரு ப்ராடக்டாக நீங்கள் வந்து இது வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். நிறைய மில்லட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் இங்கே. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கும் நம்மளை பிளான் பண்ணலாம். அப்போது ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி நம்ம பண்ண போகிறோம், 3 வகை தான். ஒன்று வாங்கி விற்கிறீங்க, இன்னொன்று ரீபேக்கிங் பண்ணுறீங்க, இன்னொன்று வந்து நம்மளுடைய மல்டி ப்ராடக்டை ஒரு ப்ராடக்டை உருவாக்கக்கூடிய தான் இந்த ஏற்றுமதிக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, இதுதான் நம்மளுடைய மெயின். சார் கடைசியாக என்ன பொருள் சார் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்? இப்போது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எத்தனை வேளை சாப்பிட்றேன்னு தெரியுமா? யாராவது சொல்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிட்றோம்? 3 வேளை. அவன் சாப்பிட்றாங்க சார் 4 வேளைங்கிறீங்க. எந்த பக்கம் டெய்லி? சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் எத்தனை வேளை, 5 வேளை நடக்குது ஒரு நாளைக்கு. இன்னொரு வேளை என்ன தெரியுமா, டீ டைமு, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, அப்புறம் டின்னர். இன்னொரு நாள் இருக்குது தெரியுமா, இன்னொரு டைம் இருக்குது. அதான் இந்த நேரம் 4:30 to 7 o'clock இருக்குது. அது பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, அதுக்கு பேர் ஹை டீங்கிறது. அப்படியே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. 4:30 to 7:30 தான் அந்த ப்ரோக்ராமே. அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் சீனன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 5 வேளை. நம்ம 3 வேளை நல்லா சாப்பிட்டு தூங்குறது தான் ஜாஸ்தி நமக்கு. நீங்கள் 5 வேளை சாப்பிடுங்களா, தூக்கமே வராது. 3 வேளை நல்லா சாப்பிட்டீங்களான்னு தூக்கம் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். சரி, இது ஒரு பக்கம். அடுத்த கேள்வி இன்னொன்று பாருங்கள், ஒரு மனுஷன் எத்தனை பொருள் சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு? இது அடுத்த கேள்வி. எத்தனை பொருள் ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம்? இது உங்களுக்கே தெரியுமா? பெரிய குழப்பமாக இருக்கும். இதில் பாருங்கள், ஒரு காலையில் டீ அப்படின்னு எடுத்துட்டாலே என்னென்ன பொருள் வருது பாருங்கள். ஒரு கப்பன் சாசரு, அப்புறம் ஒரு புரு காஃபி இல்லை டீயோ அல்லது சுகரு, ஒரு மில்க்கு, இவ்வளவும் வருதுல்ல. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் காலையிலேயே 6 ப்ராடக்ட் சாப்பிட்றான். இது எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஏற்றுமதி பண்ணலாம். இதில் நாங்கள் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் இதில் ஒரு பொருள் மட்டும் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலை. காரணம் என்னென்னா, நம்ம நாட்டுக்கு தேவைப்படுது அதிகமான பொருள். அது என்ன அப்படின்னா சுகர் அதிகமான. நாங்கள் வந்து சம்டைம்ஸில் பிரேசிலில் கூட சம்டைம்ஸ் இம்போர்ட் பண்ணுவோம். அப்போது இம்போர்ட் தான் பண்ணலாம் சில பொருட்கள். அப்போ அதே மாதிரி இது பாருங்கள், ஜாக்ரி, இது ஒரு விவசாய பொருட்கள். இதை எப்படி நம்ம பண்ணுறது? இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அச்சு வெல்லம் இந்த மாதிரி சொல்லுவோம். இதையே பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து இது எப்படி பார்க்குறது? இது ஒரு விவசாயியாக நீங்கள் பார்க்குறத விட பிஸ்னஸ் மேனாகவும் பார்க்கணும் நம்ம. ஏன்னா விவசாயிகள் வந்து இந்த பொருள் இப்போது இவ்வளோ பொருள் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நாங்கள் ஒரு பொருள் பண்ணுறோம். ஒரு கப் ஆஃப் காஃபிக்கு வந்து சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சு தான். 1/2 இன்ச்சில் ஒரு சுகர் கியூப் பார்த்துருப்போம். ஜாகிரி கியூப் என்னையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இனோவேஷனாக பண்ணணும். அது இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலரில் இருந்துச்சுனாக்கா எக்ஸ்போர்ட்டில் வந்து நிறைய, அதுதான் அந்த பூச்சிக்கொல்லிகள், இங்கே தான் அதிகமான பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக அங்கே ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி நச்சுத்தன்மை உள்ள பொருள்களை ஏற்றுமதி பண்ணால் கண்டிப்பாக உகந்தது கிடையாது. அப்போது ஒரு எக்ஸ்போர்ட்டுன்னு வரும்போது நம்மளை வந்து எப்படி தயார்படுத்துறது? அப்போது இந்த ஒரு விவசாய பொருள்களை நம்ம வந்து எந்த அளவுக்கு ஜெனியூனாக பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நாடும் வந்து பயப்படுறாங்க, நச்சு பொருள்கள் வந்துடுமே அப்படின்னு. நீங்கள் ஒரு லாஸ்ட் வீக்கு கூட பார்க்கலாம், ஒரு லேடி என்ன பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியாவுக்கு ஃப்ளைட்டில் போயிருக்கும்போது ஒரு ஜஸ்ட் ஜாஸ்மின் ஒரு 50 ரூபா மல்லிகைப்பூ வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை அலோட் பண்ணல, தெரியுங்களா? காரணம் என்ன? அதில் ஒரு பூச்சி வருதான், அதுக்கு ஒரு தனியாக சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும். அப்போ நச்சுத்தன்மைங்கிறது ஃப்ளவர்லேயும் இருக்குது, மனுஷன் சாப்பிடக்கூடிய இல்லையும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ கேர்ஃபுல்லாக ஒரு வெள்ளத்துலேயே எவ்வளோ பெரிய கலர் இருக்குது, அதை நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணி, ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த ஜாகிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருக்குது.
இப்போது சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கும், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னாக்கும் சில கலராக இருக்கணும், மலேசியாவில் வேறு கலராக இருக்கணும், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கும் இந்த மாதிரி ஒரு சைஸு ஒரு கலர், இது வந்து இவ்வளோ பெரிய கலராக இருக்கு பாருங்கள், இதுதான் பூச்சிக்கொல்லி ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி பொருள்களை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தயார்படுத்துறது தான் இந்த இவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அப்போது ஒரு அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எத்தனை பொருள் காலையிலே ஒரு பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு இங்கேருந்து இட்லியே எக்ஸ்போர்ட் ஆகுது, நிறைய பேருக்கு தெரியாது. இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது இட்லி சிங்கப்பூருக்கு. சரி, இதுக்கு என்னென்ன பொருள் பாருங்க, ரைஸு, தால் ஐட்டம், சால்ட்டு, பீனட், கோகோனட்டு, ஸோ இவ்வளோ பொருட்கள் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்போது ஏற்கனவே ஒரு 6 ப்ராடக்ட், இங்கே ஒரு 10 ப்ராடக்ட். அப்போ இதுலேயே கறி லீஃப், இது சில கண்ட்ரியில் எக்ஸ்போர்ட்டே பண்ணக்கூடாது, சில கண்ட்ரியில் அலோடு கிடையாது கறி லீஃபு. இப்போ இந்த மாதிரி ஒரு 4 வகையான லீஃப் இருக்குது. இதில் என்ன இருக்குன்னா அஃப்லாடாக்சின், அவங்க மேடம் சொன்னால் பார்த்தீங்களா அப்பேடாவில், இது ஒரு பூச்சிக்கொல்லி இதில் இருக்குது. இதில் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்லாம் நம்ம எந்த அளவுக்கு பூச்சிக்கொல்லி இல்லாத ப்ராடக்டாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். அப்போது இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எப்படி நம்மளை தயார்படுத்துறது, இதெல்லாம் வந்து விவசாய பொருட்கள். நம்ம வந்து விவசாயம் இப்போ மார்க்கெட்டில் பாருங்கள், ஒரு காய்கறி வாங்குறீங்க, கொஞ்சோண்டு ஏதோ கருவேப்பிலை அப்படி எடுத்து கொத்து தான் போடுவோம், ஆனால் அது காசாக்கலாம். அது எப்படி அழகாக பேக் பண்ணி அது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு அது மார்க்கெட்டில் கொண்டுட்டு போய் அதை எப்படி பேக் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இந்த ஒரு ப்ராடக்டை எந்த அளவுக்கு கறி லீஃப், அப்போது இதுலேயும் நச்சுத்தன்மை இருக்குது. அப்போ இதையும் நம்ம பண்ணுவாங்க, சால்ட் வாட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ, ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் விவசாய பொருட்களை பொறுத்தவரையும் நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் வெளிநாட்டில் அதனுடைய தேவைகள் ஜாஸ்தி, அதனுடைய காஸ்டிங்கும் ஜாஸ்தி. ஸோ இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது. ஸோ அது இல்லாமல் பாருங்கள், ஒரு பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட். அடுத்தது ஒரு லஞ்சுன்னு எடுத்தால் எத்தனை ப்ராடக்ட் பாருங்கள். லஞ்சுன்னு எடுக்கும்போது ரைஸு, ஜாக்ரி, இது வெஜிடபிள் ஐட்டம்ஸ், இவ்வளோ பொருள் இருக்குது. அப்போது ஒரு வெஜிடபிள்னு எடுக்கும்போது என்னென்ன வெஜிடபிள்லாம் இந்தியாவில் இங்கேருந்து நம்ம நாட்டிலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து என்ன போகுது அதிகமாக பாருங்கள், கேரட். இப்போது இந்த மாதிரி ஸ்டெம் இருக்கணும், அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி ட்ரம் ஸ்டிக்ஸு எப்படி பேக் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போது இந்த ஃப்ளாட் பீன்ஸு, பிட்டர் கார்டன், இந்த மாதிரி பொருள்கள்லாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எங்கேயும் சுற்றி வளைச்சு அப்பேடாக்கு தான் வரணும். அப்போது ஒரு விவசாய பொருள்கள் அப்படின்னு வந்துட்டாலே அப்பேடாகும். அப்போது இது வந்து அப்பேடாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்கள் அதில் பூச்சிக்கொல்லி இல்லை, அதனுடைய கோட்டா சிஸ்டம் என்ன, இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு நம்ம பண்ணக்கூடியது தான். அதே மாதிரி லெமன், சில பேர் வந்து லெமன் சொல்லிட்டு இது இந்த நாங்களே 2-3 தடவை ஏமாந்துருக்கேன். ஒரு மால்தீவ்ஸ்லேருந்து அதிகமாக கேட்கக்கூடியது லெமன் தான். இதில் எல்லோ கலரா கிரீன் கலரா, எந்த கலரு? ஒரு லெமன் கேட்குறாங்க, மஞ்சள் கலர் ஏற்றலாமா பச்சை கலர் ஏற்றலாமா? எல்லாரும் லெமன்னா என்ன சொல்லுவோம், நம்ம படித்தது லெமன்னாலே எல்லோ கலர் தான் படிக்கிறோம், ஆனால் அது கிடையாது. இதுதான் இது எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னா, புளியங்குடின்னு ஒரு ஏரியா, கொஞ்சம் ஒரு பிஃபோர் செஷனில் சொன்னாங்க பாருங்கள், புளியங்குடியில் புவிசார் குறியீடு வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த பொருள் வந்து புவிசார் குறியீடு. அப்போது இந்த மாதிரி பொருள்களை நம்ம எப்படி பேக் பண்ணி இதை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதும் இதனுடைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். அப்போது இது ஒரு லஞ்சுக்கு எத்தனை பொருள் பாருங்கள், இது ஒரு கிட்டத்தட்ட 12 ப்ராடக்ட் ஆச்சு. ஒவ்வொரு மனுஷன், அது இல்லாமல் சார் சீ ஃபுட்டுங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். எம்பேடா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு முக்கியமானது இருக்குது, எல்லாரும் பண்ணிட முடியாது. இதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி அது எந்த அளவுக்கு நம்ம பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு அது முக்கியமாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போது ஒரு மனுஷன் 4 வேளை 5 வேளை சாப்பிட்றானோ இல்லையோ, எத்தனை பொருள் சாப்பிட்றான், மோர் தென் 25+. அப்போ இந்த 25 பொருளுமே விவசாய பொருட்கள், அதுதான் நம்ம சாப்பிட்றோம். ஒரு மனிதனுடைய முழுகெலும்பு மாதிரி, ஸ்பைரல் கார்டன் மாதிரி தான் விவசாய பொருட்கள். அப்போ இந்த விவசாய பொருட்களை நம்ம ஏற்றுமதி பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மார்ஜின் எந்த அளவுக்கு பண்ணுமோ அந்த அளவுக்கு நம்மளை வந்து அப்டேட் பண்ணிக்கிடக்கூடியதான் இந்த முக்கியமான பொருட்கள். அப்போது ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கான ப்ரொசீஜர் என்ன, அது ஃப்ளோ என்ன, அது ஏன் ஸ்ட்ரகிள் ஆகிறோம், எப்படி ப்ராசஸ் பண்ணுறோங்கிறது ஒரு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதனுடைய
இது எப்படி சார் நம்மளை வந்து தயார்படுத்துறதுன்னு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். நிறைய பேர்கிட்ட வந்து சார் எங்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது, ஆனால் யார் வாங்குறாங்கங்கிறத விட எந்த இடத்துக்கு கொடுக்கணுங்கிறது தெரியாது. இது ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய பேருடைய கேள்வி, சார் எனக்கு நல்ல ப்ராடக்ட், நல்லா நான் விவசாயி, எனக்கு விவசாய பொருளை ஏற்றணும், எந்த இடத்துக்கு பண்ணணும் தெரியாதுன்னு நம்ம இருக்கும்போது அடுத்த முயற்சி அதுதான் இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கள்ல நாங்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். அப்போ என்ன சார் பண்ணணும்? சார் நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஜிடபிள் எந்த கண்ட்ரிக்கு சார் பண்ணலாம்? நான் அட்வைஸ் பண்ணுறது வந்து 2 கண்ட்ரி நான் சொல்லுவேன். ஒன்று மால்தீவ்ஸு, இன்னொன்று வந்து சிங்கப்பூர். 2 நாட்டுக்கு தான் நம்ம நாட்டிலேருந்து அதிகமான காய்கறிகள் எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. சரி, அடுத்தது இது ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். 2வது ஆப்ஷன் என்ன தெரியுங்களா? அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க ப்ராடக்டை, இந்த ப்ராடக்ட்டு இந்த கண்ட்ரிக்கு. அடுத்த கேள்வி என்ன தெரியுமா கேட்போம்? சார் அந்த பொருளை யார் வாங்குறா? பையர் இங்கே. இது யாருக்கும் தெரியாதுல்ல. அப்போ இதுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். என்ன டெக்னாலஜி? நிறைய வெப்சைட்ஸ்கள் இருக்குது. இதில் நிறைய பேர்கள் ஃபேக் பையர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த பொருள் இந்த நாட்டுக்கு போகுது, யார் வாங்குறாங்கங்கிறத செகண்ட் ஆப்ஷனில் கண்டுபிடிக்காமல் பண்ண முடியாது. அப்போ 3வது ஆப்ஷன் என்ன சொல்லுவாங்க? சார் என்ன பொருளும் தெரியும், இந்த நாட்டுக்கும் போகுது, இவர் தான் வாங்குறாரு, ஆனால் ஒன்றும் தெரியாது. என்ன தெரியாது? காஸ்டிங் பண்ண தெரியாது. இது ஒரு ஆப்ஷன். இது 3வது ஆப்ஷன். இன்னும் சில பேர், சார் எனக்கு காஸ்டிங் போட தெரியுது. 4வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, என்ன பொருள் எங்கே போகுது, பையர் தெரியும், காஸ்டிங் தெரியும், ஆனால் ஒன்றும் தெரியாது. என்ன தெரியாது? டாக்குமெண்ட் பண்ண தெரியாது. அப்போ இது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. இது 4வது ஆப்ஷன். 5வது ஆப்ஷன் என்ன தெரியுங்களா? சார் எனக்கு எல்லாம் தெரியும், என்ன தெரியும்? எல்லாமே தெரியும், ஆனால் ஒன்று மட்டும் தெரியாத. என்ன தெரியாது? இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையே. அப்போ இதுதான் ஒவ்வொருத்தவங்களும் ஸ்ட்ரகிளாக ஆகக்கூடிய ஒவ்வொரு, இந்த ஏற்றுமதின்னு கிடையாது, எல்லா பிஸ்னஸும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் வந்து நின்றுடும். அப்போ இதை நம்ம எப்படி கடந்து போகிறது? அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு எந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோமோ இந்த அளவுக்கு உங்களை வந்து ஊக்குவிக்கணும். நம்ம வந்து அதுதான், ஏன்னா இது வந்து ஒரு வேளாண்மை பொருட்களுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு உழவர்களுடைய சந்தைகள் எல்லாம் ஒன்றுபடுத்தி இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கை கொடுத்துருக்கோம். அப்படின்னா நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். 30 வருஷத்து சர்வீஸில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிறோம். ஸோ ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காட்டுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எடுக்குங்க. ஸோ ஒரு சின்ன சார்ட்டாகவே கொடுத்துட்றேன் பாருங்கள். அப்போ சில பேர்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், எனக்கு பொருள் தெரியும், ஒன்றும் தெரியாது. 2வது பொருளும் தெரியும், பிளேஸும் தெரியும், இது எதுவுமே தெரியாது. 3வது ஆப்ஷன் 3 விஷயம் தெரியும், இந்த 3 விஷயம் தெரியாது. 4வது ஆப்ஷன் எல்லா பொருளும் தெரியும், காஸ்டிங் பண்ண தெரியாது, டாக்குமெண்டேஷன் தெரியாது. 5வது விஷயம் எல்லாமே தெரியும், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாது. 6வது விஷயம், சார் எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் இன்னும் ஒன்று தெரியாது. என்ன சார் இவ்வளோ சஸ்பென்ஸாக இருக்கா? கண்டிப்பாக இன்னொரு சஸ்பென்ஸ் இருக்குது. என்ன அது? எல்லாம் தெரியும் சார், இந்த பொருள் எங்கே போகுது, இந்த நாட்டுக்கு போகுது, எல்லாம் ரெடி ஆகிட்டோம், கடைசியாக ஒன்று தெரியாது. என்ன தெரியாது அப்படின்னா ப்ரொசீஜர் தெரியாது. நிறைய பேர்கள் அதுதான் இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம். யூஎஸ் மார்க்கெட்டில் போயிடுது, எல்லாம் போயிடுது, ப்ரொசீஜர் தெரியல. ப்ரொசீஜர் தெரியாமல் ரிட்டர்ன் வருது, பூச்சிக்கொல்லி இருக்குது, டாக்குமெண்டேஷன் எரர் இருக்குது, கஸ்டம்ஸ் எரர் இருக்குது, சர்டிஃபிகேட்ஸ் எரர் இருக்குது. இப்போ மேடம் என்பிஓ பற்றி பேசினாங்க, ஆர்கானிக் சர்டிஃபிகேட், இதெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் எப்படி பண்ணுறது? அப்போ நம்ம தயார்படுத்தி இந்த 6 விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு ஏற்றுமதியாளர் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணணும். அப்போது நீங்கள் நம்மளுடைய கடைசி சொல்யூஷன், இந்த பொருள் இந்த நாட்டுக்கு போகணும், இவர் பையர் தான் கண்டுபிடிக்கணும், எந்த ஏரியாவில் நீங்கள் பண்ண போறீங்கன்னு தெரியணும், பேமெண்ட் டேர்ம்ஸ் தெரியணும், டாக்குமெண்டேஷன் தெரியணும். ஸோ இதெல்லாம் ஒரு கைடன்ஸ் எடுத்த பிறகு தான் நம்மளை வந்து உங்களை வந்து தயார்படுத்தி எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இது வந்து பெரிய ஜேர்னி. நான் இப்போ சொல்லணும் அப்படின்னா என்னுடைய ஜேர்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக நான் பண்ணுறதை விட நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா இங்கே நிறைய பேர்கள் வந்து ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்டுகளுக்கு நான் கொடுக்கக்கூடியது ஒரே ஒரு அட்வைஸு, எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. என்ன பண்ணுவீங்க காலேஜ் முடிச்சுட்டு? எந்த ஸ்டூடெண்ட் நீங்களா? ஹார்டிகல்ச்சர்.
குட், நல்ல கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க. ஹார்டிகல்ச்சர் உங்களுக்கு தான் நான் மெசேஜ் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன தெரியுங்களா, நான் 83, 86 ஒரு சாதாரண ஒரு பிஎஸ்சி மேத்ஸ் தான் படித்தேன். மேத்ஸ் படிக்கும்போது என்ன பண்ணுவோம், உங்களுக்கு அதான் சொல்கிறேன், நீங்கள் நான் மேத்ஸு, நீங்கள் ஹார்டிகல்ச்சர் படிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக போய் வேலை தேடுறீங்க. வேலை கிடைக்குமா? என்ன வேலை கிடைக்குமா? என்ன சொல்லுவாங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அது ஃப்ரெஷ். அப்போது நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அப்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது என்ன சொல்லுவாங்க உங்களை ஒவ்வொருத்தவங்களும்? வேலை கிடைக்குமா? என்ன வேலை கிடைக்குதோ இல்லையோ? அப்போது நம்ம ஒவ்வொருத்தவங்களும் இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹார்டிகல்ச்சர் நிறைய பேர், சார் நான் வந்து ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே உள்ளே போகணும், நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமான்னு அந்த நான் பிஸ்னஸ்க்கு போகணுமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்போம். அப்போது உங்களுடைய மூஞ்சி எப்படி தெரியுமா போயிடும்? ஒரு பெரிய கேள்விக்குறி தானே. இப்போது உங்களுடைய ஃபேஸ் எப்படி போயிடும்? வேலை கிடைக்கலன்னா எப்படி போவோம்? இப்படி தானே போவோம். வேலை கிடைக்கலன்னு இல்லை, ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே வரோம், ஒன்றுமே கிடைக்கலன்னா இப்படி தான் வரும். அப்போ என்ன செய்யணும்? அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம உண்டு பண்ணக்கூடாது. அப்போ என்ன சார் பண்ணணும்? நாங்கள் எப்படி தயார்படுத்துறது? அதுதான் இம்பார்ட்டன்ஸு. உங்களை நம்ம தயார்படுத்துறது எப்படின்னா, இப்போ என்னுடைய ஜேர்னி நான் என்ன பண்ணினேன், அப்போது வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஜேர்னி என்ன பண்ணுறேன், என்னுடைய சேலஞ்சு. நிறைய பேர்கள் எனக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்கல, அதே மாதிரி எனக்கு பிஸ்னஸ் யாரும் சொல்லிக் கொடுக்கல, அதே மாதிரி தமிழில் புக்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு பார்த்தா தமிழில் புக்கு இல்லை. அது இல்லாமல் நான் வந்து ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸும் தெரியாது, பேச்சும் தெரியாது, பேசவும் அந்த அளவுக்கு இல்லை. உங்களுக்கு அதுதான் சொல்கிறேன். அப்போது நாங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கோம் சார், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்ன்ஷிப். நாங்கள் நிறைய ஆர்டிகல்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய பேர்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம். நிறைய யூனிவர்சிட்டி, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, நிறைய யூனிவர்சிட்டியில். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்ன்ஷிப் முதல்ல எடுக்கணும். எப்படி நம்மளை தயார்படுத்துறது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு, நான் வந்து 1995 1997 தான் என்னுடைய பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ஸு என்ன என் பொருள் அப்படின்னா என்னுடைய ப்ராடக்ட் இதுதான். மஞ்சள், அப்பளம் எல்லாமே விவசாய சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான். இதுதான் நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் இது ஒரு பெரிய சேலஞ்ச். நான் வந்து MBAயும் படிக்கலை, MCAயும் படிக்கலை. ஆனால் இன்னைக்கு MCAக்கு MBAக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம், ப்ரொஃபஸருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். காரணம் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான். எக்ஸ்பீரியன்ஸ். அப்போது நம்ம வந்து ஒரு மனிதன் படிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நடைமுறையில் கல்வியை நம்ம கொண்டுட்டு வரணும். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு முக்கியமாக நான் கடைசியாக முடிச்சிடுறேன். என்னுடைய ஜேர்னி 1997 ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சிங்கப்பூருக்கு ஒன்றுமே புரியலை. அப்போது இங்கே தான் ஒரு முக்கியம், ஒரு நான் அக்கௌண்டிங் ஸ்டாஃப். ஏன்னா நிறைய பேர் ஹார்டிகல்ச்சர் இருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சிருக்காது. அப்போது நான் அக்கௌண்டிங் தான் நீங்களும். அப்போ எப்படி சார் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு, காஸ்டிங்கு இதெல்லாம் எப்படின்னு தெரியல. இதெல்லாம் தெரியாமல் ஒரு பிஸ்னஸ்குள்ளே போனேன். ஒரு ERP இருக்கான்னு பார்த்தா ERPயும் கிடையாது. அப்போ இந்த சுச்சுவேஷனில் தான் ஒரு பிஸ்னஸ்க்கு சேலஞ்சாக உள்ளது காஸ்டிங்கு, டாக்குமெண்டேஷன், இந்த மாதிரி இவ்வளவும் தேவைப்படுது. அப்போ இதெல்லாம் தேவைப்படுறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணது என்ன அப்படின்னா என்னுடைய ஒன் டச் டிஜிட்டல் ஆட்டோமேஷன் சொல்லிட்டு நான் ஒரு சாஃப்ட்வேரையே உருவாக்கிட்டேன். என்னுடைய 25 வருஷத்து சர்வீஸில் ஒரு BI, எல்லாரும் AI சொல்லிட்டு இருக்கோம், இது வந்து ஒரு BI, பிஸ்னஸ் இன்டெலிஜென்சி சாஃப்ட்வேர். இது என்ன பண்ணுது அப்படின்னா இதனுடைய மெயின் திங்கு, நான் அந்த சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி பண்ணும்போது மலேசியா, சிங்கப்பூர், துபாய், புருனே, ஆஸ்திரேலியா இப்படி ஒவ்வொரு கண்ட்ரியாக பண்ண ஆரம்பித்து ஒரு டூல்ஸ் மூலமாக இதை அப்டேட் பண்ணி தான் கொண்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்டார் எக்ஸ்போர்ட்டர்னால் ஒரு பர்டிகுலர் இயருக்கு வந்து 30 கோடி 30 crore டச் பண்ணிடுறாங்க. 3 வருஷத்துக்கு ஸ்டார் எக்ஸ்போர்ட்டுடைய அந்தஸ்து எனக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய BI சிஸ்டம் பொறுத்தவரையும் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், லோக்கல் பிஸ்னஸ்க்கு பண்ணலாம். இந்த பிஸ்னஸை பொறுத்தவரையும் இந்த ஒரு சாஃப்ட்வேர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம கொடுத்தோம். இது மெயினாக ஒரு பிஸ்னஸ்க்கு எக்ஸல், வேர்டு இதெல்லாம் தேவைப்படும். பட் நாங்கள் என்ன சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, எல்லாம் சேர்த்து ஒரு பிஸ்னஸ் ஒரே சாஃப்ட்வேர்லேயே எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு
ஒரு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம். இது என்ன அப்படின்னா இதனுடைய இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், லாஜிஸ்டிக்ஸு, ஹெச்ஆர், சிஆர்எம் இதெல்லாம் ஒரு தடையே கிடையாது. இப்போது நான் அது ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுக்கு தான் நான் சொல்கிறது, இதில் ஒரு ஸ்டடி ஆகிடுங்க. இதனுடைய மெயின் ஆப்ஷனே மெயின் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸுடைய ஃபுல் ஃப்ளோ தான் அது. ஸோ இது ஒரு பெரிய இஆர்பியை பண்ணி தான். இது என்ன அப்படின்னா இது எதுக்கு பண்ண அப்படின்னா என்னுடைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதுக்காக வேண்டி நான் வந்து இது என்ன அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி டிசைன் பண்ணது என்னோட 25 வருஷத்து சர்வீஸில் இது நான் ஒரே ஆளே டெவலப் பண்ணியிருக்கேன். நத்திங், நோபடி இஸ் தேர். இதை நான் ஒரே ஆளே டெவலப் பண்ணி கிட்டத்தட்ட இது எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி வரையும் 50,000 பேர்களுக்கு மேலே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய கருத்தரங்கம் லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர்லேயே, திருச்சி, இது மதுரை, ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் நிறைய நாங்கள் போய் நிறைய பேருக்கு உருவாக்கிறோம். ஸோ உங்களுக்கும் என்ன பண்ணுறோம், ஆல்வேஸ் வெல்கம். எங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கிடுங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய ஓ பி கேர்ஃபுல். ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸை நம்ம ரன் பண்ணணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல், விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் விவசாய ஏற்றுமதியாளராக உருவாக்குங்கள். எங்களால் முடிஞ்சது நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் த கிவன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தேங்க்யூ.